ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் வந்துட்டு ஒரு 10 விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஸோ இந்த 10 விஷயத்தினால உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் அதிகமாகலாம். இந்த இந்த விஷயம்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் அதிகமாக தான் இருக்கும். இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு டேண்ட்ரஃப். உங்களுக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் தலையில் டேண்ட்ரஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஹேர் ஃபால் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ வந்துட்டு நிறைய ஷாம்பூ இருக்குது. இப்போ உங்கள் தலையில் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டேண்ட்ரஃப் ஷாம்பூ யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி உங்களோட சீப்பு, பில்லோ கவர் இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் அடிக்கடி வாஷ் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு எனக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, லெமன் இருக்குது இல்லைங்களா? நான் இப்போ தலைக்கு குளிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு 1/2 an hour முன்னாடி வந்துட்டு நான் என் தலைக்கு வந்துட்டு எண்ணெய் வைப்பேன். அந்த எண்ணெயில் வந்துட்டு அந்த லெமனோட சாரை புழிஞ்சு எண்ணெயையும் அந்த லெமன் சாரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு என்னோடய ஸ்கேல்பில் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுருவேன். ஸோ எனக்கு வந்துட்டு இதை வந்துட்டு நான் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 3-4 மாதத்துக்கு பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து நல்லாவே வந்துட்டு டேண்ட்ரஃப் வந்து ரெடியூஸ் ஆச்சு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு லெமன் வந்துட்டு உங்கள் தலையில் படும்போது உங்களுக்கு எரியுது, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு தயிர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு வெந்தயம் வந்துட்டு நீங்கள் ஓவர் நைட் வந்துட்டு சோப் பண்ணி அரைச்சி அதை உங்கள் தலையில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டேண்ட்ரஃப் கம்மியாகும். உங்கள் டேண்ட்ரஃப் கம்மியாச்சுன்னா உங்கள் ஹேர் ஃபாலும் கண்டிப்பாக கம்மியாகும். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்சி ஸ்கேல்ப். டேண்ட்ரஃப் வேறு, இச்சி ஸ்கேல்ப் வேறு. ஒரு சிலருக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் இருந்தால் மண்டை அரிக்கும், ஒரு சிலருக்கு அரிக்காது. இச்சி ஸ்கேல்ப் வந்து எனக்கு இருக்குது, ஓகேங்களா? இச்சி ஸ்கேல்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டேண்ட்ரஃப் இல்லை, ஆனால் வந்துட்டு என் மண்டை வந்து அரிக்கும். எனக்கு வந்து எப்பப்பெல்லாம் அரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீக்லி ட்வைஸ் வந்துட்டு கரெக்டாக வெட்னஸ்டே சாட்டர்டே குளிச்சிருவேன். இன்கேஸ் நான் வந்துட்டு அப்படி வெட்னஸ்டே சோம்பேறித்தனப்பட்டுட்டு குளிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னா என்னால் வந்துட்டு அந்த வெட்னஸ்டேலேருந்து சாட்டர்டே நான் மறுபடியும் குளிப்பேன் இல்லையா, அது வரைக்கும் என்னால் ஓட்டவே முடியாது. அப்படியே மண்டை பயங்கரமாக அரிக்கும். நான் வந்துட்டு அப்படியே தலை வந்து சீவினேன் அப்படின்னா அப்படியே முடி கழுண்டு விழும். அதாவது கொட்டுறதெல்லாம் அப்படியே கழுண்டு விழும், அப்படியே வேரோட அப்படியே கொட்டும். நான் மண்டை அரிக்குது இல்லைங்களா, அப்போ வந்துட்டு நான் இப்படி அதை வந்து சொரிஞ்சிட்டு என்னோட நெயிலில் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா ஒயிட் கலரில் வந்துட்டு அப்படியே ஒரு பவுடர் மாதிரி என்னோட நெயில் ஃபுல்லாக ஒயிட் கலரில் ஆகிடும். ஸோ இந்த இச்சி ஸ்கேல்ப் வந்து எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்வெட்னால இருக்கும். உங்கள் தலை வந்துட்டு அதிகமாக வேக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது வந்துட்டு உங்களோட ஃபங்கஸ் வந்துட்டு அட்டாக் உங்களோட ஸ்கேல்பில் இருக்கிறது, ஏதாவது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு மண்டை வந்து அரிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி அது வந்து ஸ்கேல்பில் பில்டப் ஆயிருந்தது அப்படின்னா அதனாலையுமே மண்டை அரிக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இப்போவுமே வந்துட்டு கரெக்டாக வீக்லி ட்வைஸ் குளிச்சிடணும். அப்படி குளிக்கலை, ஒரு நாள் வந்து தள்ளி போயிடுச்சு அப்படின்னா கூட எனக்கு வந்துட்டு மண்டை பயங்கரமாக அரிக்கும், நிறைய ஹேர் ஃபால் ஆகும். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு தலைக்கு குளிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு முழிச்சிருக்கிறது. நீங்கள் நைட்டு முழிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேரு, ஸ்கின்னு அது எல்லாமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ எனக்கு எப்படி இது தெரியும்னா, நான் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு ஒரு 3 years கிட்ட வந்துட்டு நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு நான் நல்லா வெயிட்டு போட்டேன், நல்ல ஹேர் ஃபால் இருந்தது. ஹேருக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், ஆனால் ஹேர் ஃபால் வந்து குறைஞ்சதே கிடையாது, பயங்கரமாக கொட்டும். எனக்கு வந்து அது அப்போல்லாம் வந்து தெரியலை. நைட் ஷிஃப்ட் போகிறதுனால தான் இதெல்லாம் நமக்கு நடக்குது அப்படின்ட்டு நான் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் போகிறத ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து கம்மியாச்சு. நம்ம நைட் ஷிஃப்ட் போகிறதுனால நமக்கு ஹேர் ஃபால் இருந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு வந்து அப்புறமா தான் தெரிஞ்சுது. ஸோ நைட்டு வந்து வெப் சீரிஸ் பார்த்துட்டு முழிச்சிருக்கிறது, நிறைய மூவிஸ் பார்த்துட்டு முழிச்சிருக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. கரெக்டாக தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் கண்டிப்பாக கம்மியாகும். 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. உங்கள் ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, பாடிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தேவையான நியூட்ரிஷனை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். நான் வந்துட்டு எங்கேயோ வந்து படித்தேன், என்னது அப்படின்னா உங்கள் பாடிக்கு வந்துட்டு தேவையான ப்ரோட்டீனை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலை அப்படின்னா அது வந்து ஹேருக்கும் நெயில்ஸுக்கும் ஹேர் வளர்கிறதுக்கு, நெயிலுக்கு அதுக்கெல்லாம் இருக்க ப்ரோட்டீனை தான் வந்துட்டு பாடி எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஃபைனலாக நம்மளோட ஹேருக்கு, நெயிலுக்கு கிடைக்கிற ப்ரோட்டீன் வந்து கிடைக்காது. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு நம்ம ஹேர் வந்து கொட்ட ஆரம்பிக்கும், ஹேர் வந்து தின்னாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ப்ரோட்டீன், உங்கள் ஹேருக்கு தேவையான ஃபுட்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஏற்கனவே இதுக்கு வந்துட்டு ஹேருக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்துட்டு அதை செக் பண்ணி பார்த்து அந்த மாதிரி ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க.
கண்டிப்பாக உங்கள் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். எனக்கு வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோல் ஆச்சு. நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ப்ரோட்டீன் வந்துட்டு நான் என்னைக்கு எடுத்துக்க ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து என்னோட ஹேர் வந்துட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்களோட நியூட்ரிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 5th விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேருக்கு வந்துட்டு எக்ஸசிவாக ஏதாவது ட்ரீட்மெண்ட், கெமிக்கல் யூஸ் பண்ணுறது, ஹீட் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். ஹேர் ட்ரையரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ஃபால் நிறைய இருக்கும். ஸோ கெமிக்கலாக போகாமல் நீங்கள் வந்துட்டு வீட்டில் ஒரே வாரத்திலேயே வந்துட்டு கர்ட் அப்ளை பண்ணுறீங்க, ஆலோவேரா அப்ளை பண்ணுறீங்க, ஆனியன் ஜூஸ் அப்ளை பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ரொம்ப ஷார்ட்ஸ் பண்ணி இப்போ ஒரே வாரத்தில் வந்து நீங்கள் ஒரு 4 ப்ராடக்ட்டை உங்கள் ஹேரில் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாமே சேர்த்து உங்களோட ஹேரை வந்துட்டு ஹேர் ஃபாலை வந்துட்டு க்ரியேட் பண்ணும். ஒரு ப்ராடக்டோட இன்னொரு ப்ராடக்ட் சேர்ந்து ப்ராடக்ட் பில்டப் ஆகி உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேல்பில் வந்துட்டு ஒரு இரிட்டேட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபாலை க்ரியேட் பண்ணும். ஸோ ஒரு ப்ராடக்ட் எதை நீங்கள் யூஸ் பண்ணாலும், ஏதாவது வீட்டில் ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணுறீங்க, அப்படி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். வாரத்துக்கு 1 அந்த மாதிரி 2 அந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய போட்டு உங்கள் முடி வந்துட்டு ஒரே மாதத்துலேயே வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டு உங்கள் ஹேருக்கு வந்துட்டு கொடுத்து இருக்க முடியையும் கொட்ட வைக்காதீங்க. 6th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட் ஹேர் ஸ்டைல் போடுறது. ரொம்ப டைட்டாக, நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆனால் அது உண்மையிலே வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ஃபாலை வந்துட்டு க்ரியேட் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஹை போனி டெயில் போடுவாங்கள்ல இந்த இடத்துல, அசன் கூட ஏதோ ஒரு படத்தில் போட்டிருந்தாங்க. போக்கிரியிலலாம் பார்த்தீங்கன்னா அசனுக்கு வந்துட்டு போனி டெயில் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த போனி டெயில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அந்த மாதிரி போனி டெயில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தலையெல்லாம் சீவி இந்த இடத்துல தான் போனி டெயில் போடுவேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டைட்டாக வந்துட்டு உங்கள் ஹேருக்கு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹேர் வந்து இந்த இடத்துல இருக்கிற ரூட் வந்துட்டு அந்த ஸ்கேல்ப் வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகி உங்களோட ஹேர் வந்துட்டு நிறைய ஃபால் ஆகுமா. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சொட்டை இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு டைட்டான ஹேர் ஸ்டைல் போடுறதுனால அப்படின்னு சொல்லி வந்துட்டு நான் படித்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஏதோ நான் இந்த இடத்துல வாக்கு எடுக்கிறேன்னு வைங்க. ஸோ இந்த இடத்துல நான் வாக்கு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப மெல்லிஸாக வாக்கு விழுகும். அதே இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நிறைய இந்த இடமே வந்துட்டு அப்படியே சொட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் வந்துட்டு நான் நல்லா இழுத்து இங்கே போனி டெயில் போட்டது தான். இந்த முடி எல்லாமே வந்து வலிக்கும். நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு அப்படியே தலை ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே வலிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு உங்களோட ஹேரோட ரூட்டை வந்துட்டு டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும்போது, அதாவது நிறைய பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகும், அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நிறைய ஷாம்பு ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் கூட பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்கேன் நான் நிறைய ஷாம்பு ட்ரை பண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷாம்பு வாங்குவேன், அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆனால் எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் வந்து கம்மியாகாது. உடனே வேறு ஷாம்பு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் போவேன். எந்த ஷாம்புக்கு வந்துட்டு ரிவ்யூஸ் அதிகமாக இருக்கோ, கமெண்ட்ஸில் வந்துட்டு எந்த ஷாம்புக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் கம்மியாக இருக்குன்னு யாராவது கமெண்ட் போட்டிருக்காங்களோ அந்த ஷாம்பு வாங்குவேன், திரும்ப ட்ரை பண்ணுவேன். அதுலேயும் ஹேர் ஃபால் வந்துட்டு மறுபடியும் ஹேர் ஃபால் அதே மாதிரி தான் கொட்டிகிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஏதாவது கூகுளில் வந்துட்டு ஏதாவது போடுவேன், பெஸ்ட் ஷாம்பு ஃபார் ஹேர் ஃபால் அந்த மாதிரி ஏதாவது போடுவேன். அதுக்கப்புறமா அது ஒரு ஷாம்பு காட்டும், அந்த ஷாம்பு வாங்குவேன், அதை யூஸ் பண்ணுவேன். ஹேர் ஃபால் அது அப்படியே தான் இருக்கும் ஹேர் ஃபால். அதனால் ஷாம்பு மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் வந்துட்டு ஷாம்பு மாற்றுறதுனாலேயே வந்துட்டு எனக்கு ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ ஒரு ஷாம்புலேருந்து நீங்கள் இன்னொரு ஷாம்புக்கு மாற்றும்போது உங்களோட ஸ்கேல்ப்பு, ஹேர் எல்லாமே வந்துட்டு ஒரு ஷாம்பு ஒரு செட் ஆஃப் கெமிக்கல்ஸ்க்கு வந்து அடாப்ட் ஆகிட்டு அது வந்து இன்னொரு செட் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்துட்டு உங்கள் ஹேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேருக்கு வந்துட்டு டேமேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ ஹேர் வந்து நிறைய ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ஷாம்பு சேஞ்ச் பண்ணாதீங்க. நம்பர் 8 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேரை வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது. மெயின்டைன் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து என்னென்னா, என்னோட கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், நான் வந்து இப்போவுமே வந்துட்டு அதை பண்ணுவேன். எனக்கு தெரியும் அது பண்ணால் ஹேர் ஃபால் அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு ஒரு சோம்பேறித்தனம்னு வைங்களேன், தலையை சீவுறதுக்கே சோம்பேறித்தனம். நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன். ஸோ காலையில் எழுந்திரிப்பேன், அப்படியே கேச்சர் போட்டுப்பேன், மறுபடியும் தலை வந்து கலைஞ்ச மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் வந்துட்டு தலையை ஏதாவது அப்படியே எடுத்து சீவவே மாட்டேன். மறுபடியும் தலையை எப்படி சுற்றுவேன், மறுபடியும் கேச்சர் போடுவேன். மறுபடியும் நான் படுக்கிறேன் அப்படின்னா தலையை வந்து விரிச்சு போட்டு அந்த கேச்சரை கையில் எடுத்துகிட்டு அப்படியே படுத்துப்பேன். மறுபடியும் எந்திரிப்பேன், மறுபடியும் தலையை சுற்றுவேன், மறுபடியும் கேச்சர் போட்டுப்பேன். இதே தான் காலையிலேருந்து நைட் வரலும் இதே தான் பண்ணுவேன். நைட் வந்துட்டு கேச்சர் எடுத்துகிட்டு அப்படியே முடியை விரிச்சு போட்டு அப்படியே தூங்கிடுவேன். மறுபடியும் காலையில் எந்திரிப்பேன். இதே ரொட்டீன் தான். தலைக்கு வந்துட்டு இந்த சீப்பை வச்சு சீவவே மாட்டேன்.
அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கே வந்துட்டு இன்னைக்கு சீவலாம், 2 நாள் ஆச்சு தலை சீவி, இன்னைக்கா சீவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு சீப் எடுத்து வச்சா அப்படியே அரியறியா முடி கொட்டும். அப்போலாம் வந்துட்டு ஒரு சீப்பெடுத்து சீவ முடியாத அளவுக்கு வந்துட்டு நம்ம இருக்கோம், எவ்வளோ முடி கொட்டுது, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த முடியை வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கில்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்தது வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும், ஈர முடியில் தலை சீவுறது. ஸோ ஈர முடியில் வந்துட்டு நீங்கள் தலை சீவும் போது உங்களோட வேர் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் தலையை வந்துட்டு சீவும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகும். இன்கேஸ் ரொம்ப ரொம்ப அவசரம், நீங்கள் கண்டிப்பாக சீவி தான் ஆகணும் அப்படின்னா கூட பெரிய பல்லு இருக்க சீப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி சீப்பை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சவரையும் இதை அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்துட்டு சுடுதண்ணியில் குளிக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்துட்டு சுடுதண்ணியில் தலைக்கு குளிச்சுட்டு, தலை குளிச்சு முடிச்சோடனே கண்டிஷனர் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, கண்டிஷனர் வந்துட்டு சுடுதண்ணியில் குளிச்சுட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். அதே நார்மல் வாட்டரில் குளிச்சுட்டு கண்டிஷனர் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு அதுலேயே முடி கொட்டுறது வந்து நல்லாவே டிஃபர் ஆகும். கண்டிப்பாக ஹாட் வாட்டரில் வந்துட்டு நம்ம தலைக்கு குளிச்சுட்டு நம்ம தலையை ஏதாவது பண்ணும்போது நிறைய முடி கொட்டுது. ஸோ நீங்களும் வந்துட்டு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 10 விஷயத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணி பாருங்கள். ஸோ இதை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு 100% உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஹேர் ஃபால் கம்மியாகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.